சக்தி, கடைசியில உன் நிலைமைய பாத்தியா? எனக்கு நீயே எல்லாமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு பூஜா? நீ பூ மிதிக்க போற, அப்ப கூட நான் உனக்கு இத பண்ணலனா எப்படி? இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே யாருக்கு இந்த வீட்ல பவர் ரொம்ப ஜாஸ்தின்னு. ஊத்து ஊத்து. நல்லா பூசுடி. இந்தா பூசி விடு. இந்த கையில. போலாமா? அப்பாடா. பூஜா ரெடியாமா? நான் ரெடி தான். உன் மனசுல சாமியை நல்லா வேண்டிக்குமா. நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரிங்க. பூஜா, பூ மிதிக்கிறதுக்கெல்லாம் மனசுல ஒரு தைரியம் வேணும். நீ சாமியை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டனா எந்த பிரச்சனையும் வராது. என்னத்த நீங்க பூ மிதிக்கிறதால ஒரு விஷயமா? நான் எப்படி ஈஸியா மிதிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா. உன் வைராகியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி, நீ வா. சிரிக்காத. அத என்னத்த பூமிதின்னு சொன்னா இங்க ஒரே தீயா இருக்கு. அத்த பூமிதினா பூ மிதிக்கிறது இல்லையா அத்த? பூஜா என்ன வளர்ற? தீ மிதியதான் பூ மிதின்னு சொல்லுவாங்க. இது கூட தெரியாதா? தீ மிதிக்கிறதா? எனக்கே தெரியாதா நீ? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? நல்ல குடும்பம். அம்மா பொண்ணுனா இவங்கள மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்ல தெரியுமா? அத்தை, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் வேணா அடுத்த வாரம் வந்து பூ மிதிக்கவா? அப்போ முதல் மரியாதைய இன்னைக்கு யார் கொடுக்கறது? சக்தி, நீ வேணா வாங்கிக்கிறியா? ஏய், நான் முடிவு பண்ணதுதான். பூஜா, நீ போய் பூ மிதி. அத்தை, இது தீ மிதி அத்தை. பூ மிதின்னு வேற இதை சொல்லிட்டு இருக்கீங்களே அத்தை, எப்படி அத்தை? ஏய் சக்தி, எனக்கு தலையில தண்ணி ஊத்தும் போதே உனக்கு தெரியும்ல, பூ மிதிக்கிறதுனா தீ மிதிக்கிறதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நாளா கிராமத்துல வளர்ந்தபடி எனக்கு தெரியாதா அது? இது அப்பவே சொல்லி இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி? நீ தானே சொன்ன எல்லாம் உனக்கு வேணும்னு. புடவை உனக்கு வேணும், முதல் மரியாதை உனக்கு வேணும், இந்த தீ மிதியும் நீ வச்சுக்கோ. போ போ போய் மிதி, ஃபர்ஸ்ட் போ. இருக்குடி அத்தை, முதல்ல நம்ம முதல் மரியாதை வாங்கிட்டு அப்புறமா அந்த தீ மிதிச்சா என்னத்த? இல்லம்மா, அப்படிலாம் பண்ண முடியாது. முதல்ல பூ மிதிக்கணும், அப்புறம் தான் முதல் மரியாதை எல்லாம். போ, போய் மிதி போ. ஐயோ, என்ன பூஜா பாத்துக்கிட்டே இருக்க? சட்டுப்பட்டுன்னு இறங்கு. பூஜா, என்ன பாக்குற? என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே நட, சூடே தெரியாது. இவன் வேற கொல்றானே. என்ன பூஜா, இறங்கு இறங்கு. எல்லாரும் கொலவை போடுங்க, போடுங்க.
இந்தா பூஜா, ஊத்து, நல்லா ஊத்து. என்ன பூஜா நீ? சின்ன குழந்தெல்லாம் இறங்குது, இதுக்கு போய் பயப்படுற? ஐயோ அத்தை, அது பயங்கரமா சுடுது அத்தை. என்ன சுடுது? என்ன பூஜா நீ? அம்மா இப்படி பாதியில வந்துட்டாலே எப்படிம்மா முதல் மரியாதை செய்யறது? அதுதான் நானும் யோசிக்கிறேன். என்னம்மா இது, இந்த பொண்ணு பாதியிலே வந்துருச்சு. பாவங்க, சின்ன பொண்ணு, இதெல்லாம் பழக்கம் இல்ல. பூசாரி, இப்போ முதல் மரியாதை வாங்குறதுக்கு வேற ஏதாவது சடங்கு இருக்கா? இருக்குமா, அந்த சடங்கு பண்ணா போதும். வாங்க எல்லாரும் வாங்க. சரி வாங்கம்மா. ஏ சக்தி, நமக்கு தெரியாம என்னடி சடங்கு? அதான் தெரியலையே. ஒரு வேலை ஈஸியா இருந்துட்டா பூஜாவுக்கு லக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். வா போலாம். ஹே சக்தி, இங்க வா. அடுத்து என்ன சடங்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. இப்போவாது நீ ஒழுங்கா சொல்ல என்னன்னு. ஏய் பூஜா, அது ரொம்ப ஈஸி. என்ன? ஒரு பெரிய தேர் இருக்கும், அதை இழுக்கணும், அவ்வளவுதான். அப்பா, அப்படியா? நல்ல வேலை. நான் கூட அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். தேர் இருக்கிறது ரொம்ப ஈஸி. அத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே அந்த பூசாரி. பூஜா, அந்த தேரை கையால இழுக்க கூடாது. அப்புறம் உன் முதுகுல கொக்கி கொக்கி போட்டு விட்டுருவாங்க. கொக்கியோட சேர்த்து இழுக்கணும். என்னது? தேர கொக்கி முதுகுல போடுவாங்களா? ஆமா ஆமா ஆமா. ஐயோ, தோலெல்லாம் பிஞ்சு போயிருமேடி. உன் தோல் உரிக்கதா இழுக்க சொல்றதே. ஏய், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இவ்ளோ பயப்படுறல, உனக்கு எதுக்கு நீ முதல் மரியாதை மேல ஆசை? சக்தி, சொல்லு சக்தி, அடுத்து என்ன சடங்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது பூஜா. வா போய் பார்க்கலாம். உன் அதிர்ஷ்டம். அது ஈஸியா இருந்தா நீ பண்ணு, இல்லனா தலை தெறிக்க ஓடு. வா 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 வா. என்ன இவ பாட்டுக்கு முதுகுல கொக்கி போட்டு தேர் இழுக்கணும்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அம்மா, இந்த சடங்காவது ஈஸியா இருக்குமா? ஈஸியா இருக்கோ கஷ்டமா இருக்கோ, எப்படியாவது பண்ணிடி. அப்பதான் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும். ஏமா நீ வேற? நானே உயிர் இருக்குமா இருக்காதான்னு பயந்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்து சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், அசிங்கப்படுத்தாதடி. எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இந்த சடங்க பண்ணிடு, இல்லனா நானே உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. மா, சரி வாடி, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. என்னம்மா நீ? ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. அம்மா, பராசக்தி. நான் சொன்ன சடங்கு இதாம்மா. இது என்ன சடங்கு? அம்மா, இது தெரியாதா உங்களுக்கு? தேங்காவை தலையில உடைக்கிற சடங்குமா இது? தேங்காவை தலையில உடைப்பாங்களா? இத செஞ்சா நம்ம குடும்பமே பேஷா இருக்குன்ற ஐதீகம்மா. அதுவும் தாலி கட்டின புருஷன் தான் தான் பொண்டாட்டி தலையில அடிச்சு தேங்காவை உடைக்கணும். எப்படி ப்ரோ? ஏ சக்தி, எப்படி நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க? அங்க நிக்கிறத பார்த்தா தெரியலையா? ரோஹித் ப்ரோ, நீங்க பூஜா தலையில தேங்காவை அடிச்சு உடைக்கணும். ஆமாமா, புருஷன் தான் தேங்காயை தலையில அடிச்சு உடைக்கணும். மாவளை மாட்டினடி. இந்த ஒரு சான்ஸ்க்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ செத்த. ஐயோ, இவன் உடைச்சானா தேங்காய் உடையறதுக்கு பதிலா என் தலைய உடைச்சு விட்டுருவானே. பயப்பட ஒண்ணும் இல்லம்மா, சின்ன குழந்தைங்க கூட சுலபமா பண்ணுவாங்க. ஆமா பூஜா, பயப்படாம உட்காரு, நான் பார்த்து உடைக்கிறேன். தலையில்ல தேங்காவை சொல்றாரு ப்ரோ. இல்ல ரோஹித் ப்ரோ. அத்தை, ஒரே நிமிஷத்தை நான் இதை வந்துடுறேன்.
பூஜா எங்க போற? இதோ வந்துடுறேன் அத்தை. இருங்க. அப்பாடா, இன்னைக்கு மட்டும் நம்ம தலையை கொடுத்தோம், நிச்சயம் நம்ம மடைய ரோகத்தை உடைச்சிருவான். என்ன ஆனாலும் சரி, இவங்க கண்ணிலேயே நம்ம மாட்டக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம இங்கே இருக்க வேண்டியதான். அம்மா, அந்த பொண்ணு எங்கம்மா? இதோ இப்ப வந்துருவா. சரலா, பூஜா எங்க போனா? போய் என்னன்னு பாரு. பாக்குறேன் நீ. சரலாம்மா, நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல சக்தி, நானே போறேன். வேண்டாம்மா, நீங்களும் காணாம போயிட்டா உங்களை யார் தேடுறது? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். நீ எங்க வந்து உட்காந்துருக்கியா? தெரியும்டி, நீ இங்கதான் வந்து மறைஞ்சிருப்பேன்னு. மாட்டினியா? முதல் மரியாதை கேக்குதா? முதல் மரியாதை உனக்கு இருக்குடி, முதல் மரியாதை. லூசு, எதுக்கு இப்படி கத்துன? பின்ன எல்லாரும் உனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ பயந்து போய் எங்க வந்து உட்கார்ந்திருக்க? பயமா? சச்சா, எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ எதுக்கு வந்து இங்க உட்கார்ந்திருக்க? அதான், நான் ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தேன்ல, நெருப்புல வேற நின்னல்ல, காலெல்லாம் பொசுங்கிருச்சு, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். நல்லா எடுத்த ரெஸ்ட். உனக்கு அங்க ரெஸ்ட் இருக்கு, வா. நீ வா, ஒரு நிமிஷம் வா, 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 வா. சக்தி, வாடி. பூஜா எங்க போன நீ? அதுவாத்த, இந்த சடங்கெல்லாம் நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா இல்ல பூஜா? ஆமா ஆமா, என் பொண்ணுக்கு எப்பவுமே பக்தி ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் சும்மா இருமா. உட்காரு பூஜா, உட்காரு. ரோஹித், உட்காரு. போப்பா. வாங்கப்பா. உட்காரு பூஜா. இந்தாங்க. உட்காரு பூஜா, உட்காரு. ஐயோ, பூஜா எழுந்துருமா. பூஜா, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தேங்காவும் உடையல. அது அபசகுனம். இனிமே அந்த பொண்ணுக்கு முதல் மரியாதை செய்ய முடியாது. உங்க வீட்டு மருமக அந்த பொண்ணை வாங்கிக்க சொல்லுங்க. அப்படின்றீங்க? ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஏ சக்தி, இங்க வா. பூஜா, எழுந்துருமா, எழுந்துரு. வெற்றி, பூஜா எழுந்திருச்சுட்டா. பூஜா, நீ வேணா வாங்கிக்கிறியாமா? ஆமா பூஜா, ரோஹித்த வேணா இன்னொரு வாட்டி தேங்காய் உடைக்க சொல்றேன். நான் ரெடி ஆண்டி. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சக்தியே வாங்கிக்கிட்டேன். அது பூசாரி, நீங்க ஆரம்பிங்க. சாமியை கும்பிட்டுட்டு மாலையை போட்டுக்கம்மா.
சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வாங்கம்மா போய் சாமி கும்பிட்டு வரலாம். பாத்தியா எப்படி புடவையும் முதல் மரியாதையும் அதுவா என் கைக்கு வந்துச்சுன்னு? நீ என்ன வேணாலும் தெலுமுள்ள செய்யலாம். ரங்கநாயகி அத்தைக்கு உன்னை பிடிச்சும் இருக்கலாம். ஆனா அந்த கடவுளுக்கு தெரியும் நான் தான் ரங்கநாயகி அத்தைக்கு ஒரே ஒரு மருமகன். இது கடவுள் போட்ட கணக்கு. குழப்ப பார்க்காத. மீறி உன் புத்திய காட்டின நீதான் அசிங்கப்படுவ. வா வச்சு போலாம். என்ன பூஜா, லேசாதானே அடிச்சேன், அதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்ட? அது ரோஹித். என்னாச்சு பூஜா, அடிப்பட்டதுல பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா? நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்காத. அம்மா அம்மா, ஏய் எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க? இங்க வா. என்ன அம்மா, அன்னைக்கு கோயில்ல ஒரு சாமியார் பார்த்தோம்ல, அவரு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாருமா. என்னடி சொல்ற? ஆமாமா. ஐயோ, நான் கூட அவரை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு. சரி வா போலாம் வா. வணக்கம் சாமி, நீங்க வந்தது எனக்கு பெரிய பாக்கியம். உள்ள வாங்க. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. உட்காருங்க சாமி. ஓம் நமச்சிவாய. அம்மா, உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சாமி. இவங்க 2 பேரும் வர பௌர்ணமிக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையை ஆரம்பிச்சாகணும். இல்லைன்னா இவங்க பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரியே பௌர்ணமிக்குள்ள அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணோம். ஆனா அது தட்டி போயிடுச்சு சாமி. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நான் தான் அப்பயே சொன்னேன். நீங்க என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, ஏன்னா விதி அப்படி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து தீருங்கிறது விதி இல்லம்மா. என்ன சாமி சொல்றீங்க? சாமி, அப்படி பிரச்சனை வராம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா? அது செஞ்சா சரியாயிடுமா சாமி? என்ன பரிகாரம்னாலும் சொல்லுங்க சாமி, நாங்க கண்டிப்பா செஞ்சிடுறோம். பரிகாரத்துல தீர்க்கிற விஷயம் இல்லம்மா. எந்த கோயிலுக்கு போய் எத்தனை முறை சாமி கும்பிட்டாலும் இந்த பிரச்சனை தீராது. அவங்க 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்தே தீரும். அது பெரும் பிரச்சனையா மாறி அவங்க பிரிஞ்சு கூட போகலாம். ஐயோ சாமி, இதை முதல்ல உங்ககிட்ட சொல்றது பயமுறுத்துறதுக்காக இல்லைம்மா. இப்படி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை செய்யுமா. என்ன சாமி பண்ணணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க சாமி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா இருங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அதை உடனே சரி செய்யுங்க. இப்படி செஞ்சா அவங்களுக்குள்ள வர பிரச்சனையுடைய வீரியம் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஆனா அதனுடைய அர்த்தம் பிரச்சனையே வராதுங்கிறது இல்லை. அந்த கடவுளை வேண்டிக்கிங்கம்மா. நான் வரமா? நல்லது சாமி. ஓம் வாங்க. என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. இனிமே வெற்றிக்கும் சக்திக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராம நாம பாத்துக்கணும். அப்படியே வந்தாலும்
அத உடனே நாம தீர்த்து வச்சிடணும். அதுக்காக சாமியார் சொன்னதெல்லாம் அப்படியே அவங்க கிட்ட சொல்லாதம்மா, பயந்துர போறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கடவுளே, என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் நீதான் காப்பாத்தணும்.